தமிழ்நாட்டின் 39 தொகுதிகளுக்கு கூடுதலாக உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமனம். இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை அடுத்து அரசாணை வெளியீடு. அரசு பள்ளிகளில் மாணவர்களை சேர்க்கைக்கு நடவடிக்கை எடுக்காத தலைமை ஆசிரியர்களுக்கு எச்சரிக்கை. கடுமையான நடவடிக்கை எடுக்க பள்ளிக் கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல். ₹4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனுக்கு நெருக்கடி. நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட 4 பேர் நேரில் ஆஜராக சிபிசிஐடி சம்மன். மூன்று நாள் பயணமாக நாளை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவேகானந்தர் தியான மண்டபத்திற்கு செல்லவுள்ள நிலையில் முன்னேற்பாடு தீவிரம். பிரதமரின் வருகையை ஒட்டி ஹெலிகாப்டர் ஒத்திகையில் ஈடுபட்ட பாதுகாப்பு படையினர். ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் தீவிர கண்காணிப்பில் போலீசார். பிரதமரின் தியான நிகழ்ச்சிக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கக்கூடாது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் முடிந்தாலும் வெப்பநிலை உயரும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. முன்பு போல் இயங்க முடியுமா என்று நினைக்க வேண்டாம். முழு பலத்துடன் மீண்டு வருவேன். அறுவை சிகிச்சை முன் வீடியோ வெளியிட்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. நாளைக்கு அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று டாக்டர்கள் இங்கே திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்பல்லோ மருத்துவமனையிலே. ஆகவே நான் நன்றாக இருக்கிறேன், முழு ஆரோக்கியத்தோடு வருவேன். எனக்கு முன்பு போல இயங்க முடியுமா என்று மட்டும் யாரும் சந்தேகப்பட வேண்டாம். நான் உழைப்பு என்பதற்கு இலக்கணமாக. பாலியல் வழக்கில் கைதான கோவில் அர்ச்சகருக்கு வரும் 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு. கோவை தனியார் மருத்துவமனையில் திருட வந்த நபரை அடித்து கொலை செய்த விவகாரம். மருத்துவமனை ஊழியர்கள் 12 பேரை கைது செய்து காவல்துறையினர் நடவடிக்கை. கோவை அன்னூரில் பெண்ணிடம் செயினை பறித்துச் சென்ற இளைஞர். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் கைது. வேலூர் குடியாத்தம் அருகே சாலையோரம் நின்றிருந்தவர்கள் மீது மோதிய ஆட்டோ. பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. கோவில் சொத்துக்களை போல் கிறிஸ்துவ தேவாலய சொத்துக்களையும் பாதுகாக்க பதிவு சட்டத்தின் கீழ் சேர்க்க வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தர்மபுரம் ஞானபுரீஸ்வரர் கோவில் பெருவிழா கோலாகலம். வெள்ளிப்பல்லக்கில் சென்று குருமூர்த்திகளை வழிபட்ட தர்மபுர ஆதீனம்.
குஜராத்தில் விளையாட்டு பூங்கா தீ விபத்தில் குழந்தைகள் உள்ளிட்ட 27 பேர் உயிரிழந்த விவகாரம். போலீசாரால் தேடப்பட்டு வந்த பூங்கா உரிமையாளர்களில் ஒருவரும் தீயில் கருகி உயிரிழந்தது DNA சோதனையில் அம்பலம். இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் ராதிகா சென்னுக்கு ஐநாவின் ராணுவ பாலின வழக்கறிஞருக்கான விருது. தனக்கு முன்மாதிரியாக செயல்பட்டவர் என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் புகழாரம். பான் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க நாளை மறுநாள் வரை அவகாசம். தவறினால் அதிகப்படியான வரித்தொகை பிடித்தம் செய்யப்படும் என வருமான வரித்துறை எச்சரிக்கை. சமையல் எரிவாயு இணைப்பு வைத்திருப்பவர்கள் KYC விவரங்களை பதிவு செய்ய நாளை கடைசி நாள். KYC அப்டேட் செய்யாத அவர்களின் இணைப்பு ரத்து செய்யப்பட வாய்ப்பு. வடகொரியாவின் 2வது உளவு செயற்கைக்கோள் வெடித்து சிதறியது. எதிரி நாடுகள் அச்சுறுத்தல்களுக்கு எதிரான தங்கள் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்படும் என அதிபர் கிம் ஜாங் உன் உறுதி. ரஃபா தாக்குதலுக்கு பிறகும் இஸ்ரேலுடனான ஆதரவு கொள்கையை மாற்ற எந்த திட்டமும் இல்லை. அதே நேரத்தில் பாலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை கண்டும் காணாமல் இல்லை எனவும் வெள்ளை மாளிகை திட்டவட்டம்.